ஹலோ, எல்லோரும் சேஃபாக இருக்கிறீங்களா? இந்த நேரத்தில் அதை தான் கேட்கணும். எல்லோரும் மாஸ்க் போடுங்க, மேக்ஸிமம் இன்ஹேல் பண்ணுங்கள். இந்த கூட்டமான இடத்துக்கு போகிறது நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நம்ம எல்லாருக்குமே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒன்றுமே இல்லை, நம்ம எல்லாருமே நம்மளை பத்திரமா பார்த்துக்கிட்டாலே போதும், இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ணதை நம்ம தடுத்துடலாம். சாப்பாட்டிலே நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தினா தானே ஹெல்த்தியாக இருக்க முடியும். அதனால் எனக்கு ஒரு சூப்பரான ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷு, இந்த வெயிலுக்கு ரொம்பவே சூட்டபுளான டிஷ் கடி பகோடா எனக்கு ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷு. அதை எப்படி நம்ம செஞ்சு பார்க்கலாம். இதை நம்ம செஞ்சு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த டிஷ்ஷை பண்ணுறதுக்கு நீங்கள் கடைக்கு போய் அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு எதுவும் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அழகாக ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். அது எப்படி சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ கடலை மாவு 1½ கப், தயிர் 1½ கப், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2½ டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், பூண்டு 8 பல்லு, இஞ்சி 1 துண்டு, வெந்தயம் 1 டீஸ்பூன், ஜீரகம் 2½ டீஸ்பூன், முழு கொத்தமல்லி 2½ டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், பாலக், ஓமம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 6, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், வெங்காயம் 2, ஆயில், உப்பு தேவையான அளவு. இந்த கடி சம்மரில் சாப்பிட வேண்டிய டிஷ்ஷு, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டில். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கடலை மாவு எடுத்துக்கலாம் 1 கப்பு, அதாவது ஒரு 125 கிராம்ஸ் இருக்குது. இதை ஒரு பவுலில் போட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூடவே 1 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேசிக் மசாலாஸ் தான், இன்னும் நிறைய சேர்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வேணுன்றவங்க போட்டுங்க, பட் வெங்காயம் போட்டால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் மெயின் இன்க்ரீடியண்ட் தயிர் தான். நான் நல்லா ஒரு திக்கு தயிராக ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த தயிர் ரொம்ப திக்காக இருக்குன்னு சொல்லி மிக்சியில் போட்டு ஒரு சுற்றியிருக்கேன், ஈஸியாக மிக்ஸ் ஆகும். ஸோ இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு இப்போ சால்ட் போட்டுக்கலாம். இது சவுத்துலேயும் பண்ணுறாங்க, பட் ரொம்ப பாப்புலர் இன் நார்த் இந்தியா. சவுத்தில் நீங்கள் மோர் குழம்புலாம் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அதில் இந்த பூசணிக்காய் வெண்டைக்காய்லாம் போடுவோம். இதில் நம்ம கடி பகோடா எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இது நார்த்தில் சம்மரில் எல்லோரும் சாப்பிடுவாங்க. மெயினாக இது ரைஸோடு சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று மெயின் இது நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டர் எப்படி ஆட் பண்ணணும்னா, எவ்வளோ குவான்டிட்டி தயிர் போடுறீங்களோ அது ஒரு 6 அல்லது 7 மடங்கு தண்ணி ஊற்றிங்க. அதுக்கு மேலே ஊற்றினா கூட நல்லா தான் இருக்கும், ஏன்னா நல்லா வெந்து வரணும் அது. இப்போ நம்ம மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தயிர் அலசி ஊற்றிக்கலாம். அதுக்கு பிறகு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் மெயினாக நம்ம லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம மீதி இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது நான் ஒரு 1½ கப் நான் தயிர் எடுத்துருக்கிறேன்னா அதுக்கு ஒரு 7 மடங்கு தண்ணி ஊற்றிக்கிறேன்னா. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க, அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அடுத்தது ஸ்டவ்வை கொளுத்தி ஒரு பேனை ரெடி பண்ணிக்கிட்டு அதில் ஒரு 4 அல்லது 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றி அது ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு முக்கியமான ஐட்டம் வெந்தயம் போடுறோம். இது 1 டீஸ்பூன் கண்டிப்பாக போட்டாகணும், நல்லாயிருக்கும் அது வாசனை. அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஆஸ் யூஷுவல். இப்போ 1 டீஸ்பூன் முழு தனியாக இருக்குல்ல, அந்த கொத்தமல்லி, இதுதாங்க இந்த கடிக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டு. சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் முழு மிளகு, இது ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகுடைய ஃப்ளேவரும். அப்புறம் பூண்டை நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அது 1 டீஸ்பூன் அளவுக்கு நாம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஞ்சியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம் இது கூட. ஃபைனலாக ஒரு
4 காஞ்ச மிளகாய், அந்த ரெட் சில்லிஸ் இருக்குல்ல, ட்ரை சில்லிஸ், அதையும் இதை காம்பு எடுத்துகிட்டு இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மசாலாவும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது. இந்த மசாலா ஃப்ரை ஆன உடனே இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கடலை மாவு, தயிர், அந்த மிக்சரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஊற்றி அந்த பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அலசி அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கும் போதே சூப்பராக இருக்குல்ல. இன்னும் கொதிச்சு வரும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல ஒரு வாசனை வரும். இதை நம்ம ஸ்டவ்வை வந்து ஃப்ளேமை சிம்மில் வச்சு மூடி போட்டு அப்படியே வேக விட்டுறணும். அதை கடி கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பக்கோடா பண்ணலாம். இந்த பக்கோடாக்கு வந்து இன்றைக்கி நான் பாலக் போட்டு பாலக் பக்கோடா பண்ணி காட்ட போகிறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக கடைகளில் நீங்கள் போய் கடி பக்கோடா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த கடலை மாவில் தான் இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு போடுவாங்க. அதில் வெங்காயம் இதெல்லாம் போட்டு. நம்ம இது மாதிரி வீட்டில் செய்யும்போது இது மாதிரி பாலக்கு, உருளைக்கிழங்குலாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இது கீரை போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரை கட்டு பாலக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக ரொம்ப ஃபைனாக நம்ம சாப் பண்ணிக்கலாம் கீரையை. ஆக்சுவலி வெந்தயக்கீரை கூட போடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்தயக்கீரை டேஸ்ட். எனக்கு இன்றைக்கி வெந்தயக்கீரை கிடைக்கல, பாலக் கிடச்சிச்சு. ஸோ இதை நீங்கள் வெட்டும் போது இந்த காம்பெல்லாம் வெட்டி எடுத்துருங்க. வெறும் கீரையை மட்டும்தான் வெட்டணும். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இது எல்லாத்தையும் வெட்டிட்டு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ போட்டுக்க. நான் ஒரு பாதி கட்டு தான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம பக்கோடாக்கு ரெடி பண்ணிடலாமா? இது நம்ம வெட்டி வச்ச அந்த பாலக்கெல்லாம் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட என்னென்ன மசாலா சேர்க்க போகிறேன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சியோடைய ஜோடி அடுத்தது பூண்டு தான், அது இல்லாமல் அதுவும் அதே குவான்டிட்டி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது முழு தனியாக இருக்குல்ல, அதை லைட்டாக இடித்து போட்டிருக்கேன். அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும். இது ஒரு முக்கியமான ஐட்டம். 1 டீஸ்பூனுக்கு ஓமம் போடுறேன். எங்கெங்கே கடலை மாவை ஆட் பண்ணுறோமோ அங்கெல்லாம் அந்த ஓமம் இருக்கணும் கண்டிப்பாக. காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா, அப்புறம் டேஸ்ட்டுக்காக ஒரு பெரிய வெங்காயம், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்றபடி சேர்த்துங்க. இந்த பக்கோடா நல்லா சாஃப்ட் ஆகணுன்றதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடா இருக்குல்ல, அந்த பேக்கிங் சோடா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை மசாலாஸ் 1 டீஸ்பூன் நம்ம மிளகாத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த மிக்சருக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிங்க. எவ்வளோ வேணுமோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கையில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா அழுத்தி பிசைங்க. அதை நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்லை. இதில் கீரையில் உள்ள ஈரமோ அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரமுமே போதும், நல்லா வரும். நீங்கள் பிசைஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தண்ணி தேவையே படாது. இப்போ உருண்டை பிடிச்சி பார்ப்போம், அந்த பக்கோடாக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்குதான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்க. தண்ணி ஊற்றாமையே நம்ம அழகாக பிசைஞ்சிட்டோம். அடுத்தது பக்கோடா பொரிக்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வை கொளுத்தி நாம் ஒரு கடாயை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் நான்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆனால் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, மீடியம் ஹீட்டில் தான் பொரிக்கணும். இந்த மீன் டைம் நம்ம கடியோடைய நிலமை என்னான்னு பார்ப்போமா ஓப்பன் பண்ணி. இன்னும் ஆக்சுவலி கொதியே வரல. சரி, ஒரு தடவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அடியில் சம்டைம்ஸ் அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப மூடி போட்டு நாம் வேக விட்டுறலாம். அது உருண்டை பிடிச்சி நம்ம பக்கோடாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் ஏன் நான் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாதுன்னா மேலே வரைக்கும் பொரிஞ்சிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். நம்ம ஃப்ளேமையும் நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு தான் பொரிக்கணும் இது, அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ தான் கடி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கடி வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ். நான் டெல்லியில் இருக்கும்போது டெய்லி லஞ்சுக்கு நான் சாப்பிட்ருவேன். இது எப்படின்னா இந்த பேலன்ஸ் டயட்னு வாங்க தெரியுமா? 2 ரொட்டி, 1 கப்பு ரைஸு, இந்த கடி, இந்த பக்கோடா வச்சு ஒரு சாலடு, ஒரு பிளெயின் தால், ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. யாராவது கெஸ்ட்லாம் வந்தால் செஞ்சு வைக்கலாம். சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஏன்னாவே ஃபுல்லாக நம்ம தயிரில் பண்ணுறோம் இல்லையா, ரொம்பவே அருமையாக இருக்கும் அது செய்கிறதுக்கு. இப்போ இந்த பக்கோடாவை லைட்டாக அப்படியே திருப்பி போட்டு விட்டுங்க. இப்போ பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ போட்டு எடுத்துருங்க. எண்ணெயை நல்லா ட்ரெயின் பண்ணி அந்த சைடு கடியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டுக்குது. இந்த பக்கோடா வந்து நம்ம பாலக் போட் பண்ணனால தான் இவ்வளோ டார்க் ப்ரௌனாக வருது. நீங்கள் வெறும் கடலை மாவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும்போதே எடுக்கலாம். நம்ம இப்போ மீதி இருக்கிற நம்ம பக்கோடாவையும் போட்டுக்கலாம். இதையும் இதே மாதிரி சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்கு தெரியுது. மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இது அந்த கடியில் ஊறும்போது அத்தோட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடி நல்லா கொதிச்சு வருது, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு 90% மேலே நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி வரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே நம்ம இந்த பக்கோடாவை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அடுத்த செட் பக்கோடாவும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதையும் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கடி நல்லா வெந்திருக்கும். சைமல்டேனியஸாக ஒரு பேனை நம்ம ஆயில் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த கடியை ஆற விட்டோம்னா இன்னும் திக்காகும். இது சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஃபைனலாக இதை கார்னிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன போட போகிறோன்னு பாருங்கள். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் முழு தனியா, ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இது ரொம்ப முக்கியம் இந்த ஃப்ளேவரு. இந்த பெருங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாவை பாதியாக உடச்சி போட்டுருங்க. உடச்சி போட்டு நீங்கள் ஸ்டவ்வை இம்மிடியேட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளை இந்த ஆயிலில் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு கலர வேண்டியது தான். இதை பண்ணிவிட்டு இந்த கடி கொதிச்சுட்டு இருக்கும்போதே மேலே ஊற்றிடுங்க. இதுதான் ஃபைனல் கார்னிஷு. உங்கள் கடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சூப்பரான கடி ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நீங்கள் உடனே பக்கோடாவை போட்டு சாப்பிடக்கூடாது. பக்கோடாவை எப்பவும் போடணுன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த பக்கோடாவை இந்த கடியில் போடணும். இல்லைனா ரொம்ப ஊறி போய் சாஃப்டாகவும் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஏன்னா சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கணும், சாஃப்டாகவும் இருக்கணும். அதனால் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த பக்கோடாவை இந்த கடியில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லா டைனிங் டேபிளில் எடுத்து வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு ரைஸோ இல்லை சப்பாத்தியோ சர்வ் பண்ணி அதுக்கு பிறகு தானே இதை சர்வ் பண்ணுவீங்க. அந்த டைமிங் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கோடாவாக அந்த கடியில் போட்டு அவங்க சாப்பிடும்போது அந்த கடியோடு எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க தெரியுமா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி நான் சர்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரியும் நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். யாராவது கெஸ்ட்டுக்கு நிச்சயம் உங்களை மறக்க மாட்டாங்க அவங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே இந்த ரைஸோட எப்படி நாம் கடி சர்வ் பண்ணலாமா, இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் கேதரிங்ஸ், ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னு வச்சிங்களேன். நீங்கள் வெரைட்டி ஆஃப் டிஷ் கொடுப்பீங்க. இப்போ வந்து பூரி, சன்னா, சாம்பார் ரைஸு, கர்ட் ரைஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது இது மாதிரி ஒரு கடி ரைஸையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரி ஒரு சின்ன பவுலில் ரைஸை போட்டுருங்க. ஒரு சின்ன கப் ரைஸை ஊற்றி அதுக்கு மேலே ஃபுல்லாக கடியை ஊற்றிடுங்க. இந்த ரைஸ் இருக்கிறதே தெரியாது உள்ள. இப்போ இந்த கடியை ஊற்றிட்டு இதுக்கு மேலேயே ஒரு கடி பக்கோடாவை வச்சு ஸ்பூனையும் போட்டு கொடுத்துருங்க. அவங்க சாப்பிடும்போது தான் தெரியும் உள்ள ரைஸ் இருக்குதுன்ட்டு. இதுக்கு சைட் டிஷ் மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக 2 பக்கோடாவையும் நீங்கள் ப்ளெயினாகவே வச்சுருங்க அப்படியே. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது நிச்சயம் பேசுவாங்க, நல்லா இருந்துச்சுல, அவங்க வீட்டுக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்களே, நாம் கூட நம்ம வீட்டில் பண்ணலாமே யாராக வந்தால் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். எப்போதுமே நம்ம சமைக்கிறது மட்டும் இல்லைங்க, அதில் அந்த ப்ரெசன்டேஷனும் இம்பார்ட்டண்ட்டு. அட் த சேம் டைம் சர்விங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா சர்விங் வந்து சாப்பிடும்போது சில வீட்டில் சொல்லுவாங்க, ரொம்ப அன்பு தொல்லைப்பா போனோம், நம்மளை சாப்பிட வச்சுட்டாங்க, ரொம்ப போதும்னு ஆகிப்போச்சுன்னுவாங்க. சில வீட்டில் போனீங்கன்னா எல்லாத்தையும் டேபிளில் வச்சுருவாங்க, எல்லாம் கை கட்டி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் சாப்பிட்லாமா வானாவா, எடுத்தால் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அதனால் நாம் ஒரு தடவை சர்வ் பண்ணோம், அவங்க முடித்த பிறகு ஒரு தடவை 2 தடவை வேணுமான்னு கேட்டுட்டு வைக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சர்விங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சர்வ் பண்ணி பாருங்கள். எல்லோரும் லைக் பண்ணுவாங்க, உங்களை பற்றி பேசுவாங்க வெளியே போயிட்டு, அந்த வீட்டுக்கு போனோம்பா இந்த மாதிரி சூப்பராக சர்வ் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ வியூவர்ஸ், இந்த மாதிரி நிறைய நாங்கள் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் உங்களுக்கு வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நான் ரிப்பீட்டடாக சொல்கிற மாதிரி we need your comments. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நாங்கள் படிக்கும்போது. ஸோ இன்னொரு நியூ டிஷ்ஷோடு உங்களை மீட் பண்ணுறேன். until then, good day.